இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இன்றைய செய்தியின் தலைப்பு, கவலையாக இருப்பவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். இன்றைக்கு கவலைப்படாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். கஷ்டப்படுகிறவர்களும் கவலைப்படுகிறார்கள், கஷ்டமே இல்லாதவர்களும் கவலைப்படுகிறார்கள். பலவிதமான குறைவுகளினால் மனிதர்களுக்கு கவலைகள் வந்தாலும் முக்கியமாக உடல்நல குறைவுகள் தான் மனிதனுக்கு அதிக பயத்தையும் மிகப்பெரிய கவலையையும் ஏற்படுத்தி விடுகின்றன. பலவீனமான சரீரம் நம்மை படுக்கையில் படுக்க வைத்துவிடும். சரீரத்தை வெளிப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக எடுக்கிற சிகிச்சைகள் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்திவிடும். முக்கியமாக இருதயத்திலே தோன்றுகிற கவலை மனதளவில் நம்மை முடக்கி போட்டுவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களை சந்திக்கிற சூழ்நிலை வரும்போது எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிற மனிதர்களை சந்திக்கும் போது சிலர் பேசுகிற வார்த்தைகள் மேலும் அவர்களை துன்பத்திற்குள் கொண்டு போய்விடும். அது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஒருவர் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கும் போது அவர்களை உற்சாகப்படுத்துகிற, மகிழ்ச்சியாக்குகிற நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தான் கண்ட கெட்ட சொப்பனத்தின் நிமித்தம் பார்வோன் ராஜா கலங்கி போயிருந்தான். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருந்த யோசேப்பு பார்வோனிடம் ஆறுதலான வார்த்தைகளை கூறினார். ஆண்டவர் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார் என்று கூறி சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லி பார்வோனின் இருதயத்தை யோசேப்பு மகிழ்ச்சி படுத்தினார். இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைகளினால், குடும்ப பிரச்சனைகளினால், சரீர பிரச்சனைகளினால் கலங்கி போய் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பவர்களிடம் போய் கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார் என்று நல்ல வார்த்தைகளை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இனிமேல் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்று நம்பிக்கையற்ற வார்த்தைகளை ஒரு நாளும் நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அதற்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்து முழுமையாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த தாவீதுக்கு ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். அப்படி சகலவற்றையும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது எப்பொழுதும் நாம் விசுவாச வார்த்தைகளையே பேச வேண்டும். அவிசுவாசமான எண்ணங்களை யாரிடமும் விதைக்க கூடாது. அதனால்தான் நல்ல வார்த்தைகள் கவலையில் இருக்கிற மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். அதுவும் நாம் கூறுகிற நல்ல வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருந்தால் அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆகவே மங்களகரமான வார்த்தைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற மனிதனிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவர் அவர்களுடைய இருதயங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான ஜெப வேளையிலே யாரெல்லாம் பொருளாதார பிரச்சனைகளால் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, வியாதிகளினால் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப பிரச்சனைகளினால் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர், கவலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்கிற நல்ல செய்திகளை, நல்ல வார்த்தைகளை கவலைப்படுகிற மனிதனிடத்திலே நாங்கள் சொல்லி அவர்களை பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் யாரையும் ஆண்டவரே பலவீனப்படுத்தக்கூடாது, யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது, ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது நீங்க கிரியை செய்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.